என் ஹஸ்பண்ட் நான் குண்டா இருக்கேன், அவ கூட வாழ்றதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹஸ்பண்ட் இந்த பிரச்சனை சொல்லி டிவோர்ஸ் வாங்கிட்டாராமா? எக்ஸாக்டா சொல்லணும்னா பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு லேடி கூட இருந்தாரு. அரேஞ்ச் மேரேஜ் அது? லவ் மேரேஜ். ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். எல்லாமே நானுமே அட்டென்ட் பண்ணிருக்கேன் சார். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எவ்வளவு அழகா இருக்க, நீ அப்படியே தேவதை மாதிரி இருக்க, உன் அழகுல உலக அழகு ஐஸ்வர்யராயே தோத்து போயிடுவா அப்படி இப்படின்னு பேசி அந்த புள்ளைய மனசை கெடுத்து கல்யாணம் பண்ணி நீங்க ஆம்பளை நிரூபிக்கிறதுக்கு ஒரு பிள்ளைகளை பெற்று உனக்கு சமைச்சு போட, உன் துணியை துவைச்சு போட, உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் இவர் தான் என் உலகம், என் பிள்ளைங்க தான் என் வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்காகவே அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி உங்களை கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்க உங்க பொண்டாட்டியே கொஞ்சம் உடம்பு ஏறிச்சுன்னா குண்டு யானை மாதிரி ஆயிட்ட, நல்லா பீப்பா மாதிரி இருக்கிற பாரு. என் ஃப்ரெண்ட்ஸோட வைஃப் எல்லாம் பாத்துருக்கல, அவங்க எவ்வளவு ஸ்லிம்மா இருக்காங்க, அவங்க உடம்ப எப்படி மெயின்டைன் பண்றாங்க. நீயும் இருக்கிறியே நல்ல புல்டோசர் மாதிரி. உன்னெல்லாம் என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ எனக்கு அக்கா மாதிரி இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. பல பேருங்க வைஃப் குண்டாயிட்டாங்கன்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையா? அவங்க எப்படிங்க குண்டாவறாங்க? முன்னாடி எல்லாம் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போதாவில்லை, டெலிவரி வீட்லயே நடக்கும். இப்ப அப்படியா? குழந்தை நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் இந்த மாத்திரை சாப்பிடு அந்த மாத்திரை சாப்பிடு, என்ன சாப்பிட்ட உடம்பு என்னங்க ஆகும்? ஏறதான் செய்யும். முன்னாடி எல்லாம் சுகப்பிரசவம், இப்போ எல்லாமே சிசரியன் தான். குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் ஒரே மாதிரி இருக்குமா? யாருக்கு அங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க? நீங்க ஆபரேஷன் நிரூபிக்கிறதுக்கு அப்போ உங்களுக்கு அசிங்கமா தெரியல? குழந்தை பிறந்து குண்டாயிட்டதுக்கு அப்புறம் அசிங்கமா இருக்கா? யாரும் குண்டா இருக்கணும்னு விரும்புறது இல்ல. பிரெக்னண்டா இருக்கப்ப என் பிள்ளை நல்லா புஜிட்டிக்கா வரணும், நல்லா சாப்பிடணுமா, சாப்பிடலினா குழந்தை சரியா வளராது. உனக்கு பசி எடுக்காம இருக்கும், ஆனா குழந்தைக்கு பசிக்கும்ல, குழந்தைக்காக சாப்பிடு. இவ்வளவு கஷ்டப்படுத்து ஒரு குழந்தையை பெற்று என் உலகமே என் குடும்பம் தாண்டா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் குள்ள வந்துடுறாங்க பொம்பளைங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய காம்ப்ளிகேஷன் ஏற்படுதுங்க உடம்புல. சில பேருக்கு தைராய்டு வருது, சில பேருக்கு இந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கு அப்புறம் உடம்பு ஏறுது. ஆம்பளைங்கலாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரே மாதிரியா இருக்க போறோம்? தொப்பை போடாதா, உடம்பு ஏறாதா, சொட்டை விழாதா? நீங்க என்ன இதே மாதிரியா இருக்க போறீங்க? அவங்களும் உனக்கு சொட்டை வந்துச்சு, நீ பண்ணி மாதிரி ஆயிட்ட, உனக்கு பாரு தொப்பை எவ்வளவு டைனோசர் மாதிரி இருக்கிற, எனக்கு உன் கூட ஒரே அசிங்கமா இருக்குது, சொட்டை தலை கிண்டல் பண்ற, எனக்கு அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க டிவோர்ஸ் வாங்கி போனா உனக்கு ஓகேவா? அப்ப அழகு அப்பியரன்ஸ் தான் உங்களுக்கு காதலா? நீ பண்ணது பேரு காதல் கிடையாது, காமம். காதலுக்கான மீனிங் தெரியுமா உங்களுக்கு? அழகு வரும் போவோம், இன்னைக்கு குண்டா இருப்பாங்க, நாளைக்கு ஒல்லியாவாங்க, எது வேணாலும் மாறலாம், ஆனா மாறாமல் இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, அந்த காதல் தான். எந்த சூழ்நிலையிலும் மாறவே கூடாது, அதுதான் காதல். இன்னைக்கு உன் பொண்டாட்டி குண்டா இருக்கிறான்னு சொல்லி வேற ஒருத்திக்கிட்ட போற, அவ மட்டும் என்ன அப்படியே இருக்க போறா? இல்ல அவ கண்ணுக்கு நீ இப்ப இருக்கிற மாதிரியே இருக்க போற? உன்னை விட வேற ஒருத்தன் அழகா தெரியலாம், அப்ப உன்னை விட்டு போனா ஓகேவா? இந்த லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கல்யாணம் பண்ண போறவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இப்ப அந்த பொண்ணு எப்படி இருக்கா? அழகா இருக்கால, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அம்மா மாதிரி தான் இருக்க போறா. உனக்கு ஓகேவா இருந்தா மட்டும் கல்யாணம் பண்ணு. என்ன கொண்டு போறீங்க? ஒருத்தங்களை ஏமாத்திட்டு, ஒருத்தவங்க கஷ்டப்படுத்திட்டு, ஒருத்தவங்க கண்ணீர் கூட தள்ளிட்டு எப்படிங்க நம்ம நல்லா இருக்க முடியும்? எங்க இப்ப நீங்க அசால்ட்டா டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுறீங்க. இதே மாதிரி உன் அப்பா உன் அம்மா இந்த மாதிரி வாங்கிட்டு போயிருந்தா நீ எப்படி இருந்திருப்ப? உனக்கு அம்மா அப்பான்னு ஒருத்தர் இருந்திருப்பாங்களா? நீ சந்தோஷமா வளர்ந்திருப்பியா? உனக்கு எல்லாமே கிடைச்சிருக்குமா? உன் பிள்ளைங்க எப்படிங்க வளரணும்? அவங்க எப்படி ஏங்குவாங்க? உங்க ஆசைக்காக சுயநல புடிச்சவங்களா மாறிட்டீங்க. நீங்க எல்லாருமே சுயநல புடிச்சவங்களா மாறிட்டீங்க. இறைவன் கண்டிப்பா உங்களுக்கு தகுந்தது என்னன்னு தருவார், தரணும்.